ரோட்டில் போய்ட்டு மேலே தான் அட்டாக் பண்ணுவாங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. உள்ளெல்லாம் பார்க்கலாம் ஏறி உள்ளே பாருங்க எப்படி இருக்குண்டு. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ வசதி பார்த்தீங்களா? பார்க்கையே காண்டாமிருகம் மாதிரி இருக்குது. எப்படி பெருசுன்னு பாருங்க. இதை வச்சு தானே சண்டை போட்டாங்க இத்தனை 30 வருஷமா. இது மேலேருந்து சுடுறது தான். உள்ள ஒரு 5 பேர் வரலாம் போல இருக்குது. அந்த கண்ணாடி கூட ஃபுல்லாக அந்த இரும்பு மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்குது. இதை பாருங்க. இதை வந்து ஜூம் பண்ணுறது போல தான். அதில் இந்த லென்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஜூம் பண்ணி சொல்கிறது போல இருக்குது. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வச்சு போட்டுட்டு பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அங்கால இருக்கு. வாங்க, அங்கேயும் இருக்குது. சலோ பாருங்க. நினைக்கிறேன் இந்த இது எல்லாமே வந்து புலிகளோட தான். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாம்பிள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் புலிகள் பயன்படுத்திய கவச வாகனங்கள். இந்த கவச வாகனங்கள் வித் அந்த வெப்பன்ஸோட நினைக்கிறேன் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சாம்பிள் மட்டும் வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாகனங்கள் எல்லாம் யுத்த தாங்கிகள் தான்.